சோ போன காரியம் எதுவுமே நடக்கல. எப்போ வரும்போதே சித்தரை பார்த்த ஆசீர்வாதம் பண்ணினாருன்னு சொன்னீங்களோ அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க இந்த வேலைக்கு ஆக மாட்டீங்க. என்னதான் செஞ்சுட்டு வரீங்கன்னு பார்க்கலாம் தான் அனுப்பிச்சேன். நான் நினைச்ச மாதிரி தான் நடந்தது. லென்ஸ் வழியா பார்த்தாங்களா, சித்தர் தெரிஞ்சாங்களா, வெளியில பார்த்தா யாரும் காணுமா. என்ன வந்து கதை சொல்றீங்களா? இந்த ஊர் இப்படிதான் சொல்லி யாராவது பயமுறுத்தி அமிச்சாங்களா, இல்ல என் அப்பா தான் ஏதாவது சொன்னாங்களா? சார், நாங்க எங்க கண்ணால பார்த்ததுதான் சார் சொல்றோம். நீங்க ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க. உங்களோட குருட்டு நம்பிக்கை என்னால மாத்த முடியுமா என்ன? ஆனா மிஸ்டர் சந்தானம், உங்களை இவ்வளவு தூரம் வர வச்சுட்டு வேலை முடியாம உங்களை என்னால திருப்பி அனுப்ப முடியாது. சித்தரை பார்த்தேன், சாமியை பார்த்தேன்னு வேலை முடிக்காம நீங்க எஸ்கேப் ஆகணும்னு ட்ரை பண்ணாதீங்க. சார், நாங்க அப்படி நினைக்கல சார். இடம் பார்க்கறதே சித்தர்கள் விரும்பலங்கிறப்போ நாங்க என்னதான் சார் பண்றது? இடத்தை பணம் கொடுத்து வாங்க போறது நான். அத வாங்கலாம் கூடாதுன்னு டிசைட் பண்றதுக்கு அவங்க யாரு? அதோட நீங்க பார்க்க போற வேலைக்கு சம்பளம் கொடுக்க போறது யாரு? யாரு? நானா, சித்தர்களா? லுக், இந்த ஊர்ல ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு கோயில்ல போய் உத்தரவு கேட்கணும். நாங்க கேட்டோன்னே சாமியோட பெர்மிஷன் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, சாமியை உத்தரவு கொடுத்துருச்சா என்ன? நோ, நெவர். எல்லாம் என்னோட பிரில்லியன்ஸ், பிடிவாதம், விடாமுயற்சி. இதே சித்தர்கள் எங்களையும் பயமுறுத்துனாங்க. நாங்க ஒன்னும் உங்களை மாதிரி பயந்து ஓடலையே. ரபேஷ், என்ன ராஜ்துரை, நீயும் கூட போய் வேலையை முடிக்காம வந்துட்டியே. இடத்தை பார்க்க மாட்டேன், அழக மாட்டேன்னு சொல்றவங்கள நான் என்ன சார் பண்ற முடியும்? என்ன பண்ண முடியும்? What can I do? Yeah, what can I do? உங்களெல்லாம் வச்சு நான் என்னதான் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. சரி மிஸ்டர் சந்தானம், மிஸ்டர் ரமேஷ், இன்னைக்கு விட்டுருங்க. ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு ஸ்பாட் போங்க. ஆனா நாளைக்கு எடுத்த பார்த்து முடி பண்ணிடணும். சித்தருங்க வந்தாங்க, எடுத்த அளக்கு விடாம கைய புடிச்சு இழுத்தாங்க. எந்த 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 எக்ஸ்கியூஸ் எனக்கு தேவையில்ல. Do you understand that? Yes sir. ரைட், நீங்க உங்க ரூமுக்கு போங்க. கொஞ்சம் இருங்க, சாப்பிட்டு போலாம். மாம்ஸ், ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மாம்ஸ், எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அவங்க ரெண்டு பேர் யாரு? நம்மளோட ரிலேட்டிவ்ஸா, கெஸ்டா? இல்ல, நமக்காக வேலை பார்க்க வந்திருக்காங்க. வீட்டுல ஈக்குவலா உட்கார வச்சு சாப்பாடு போடுவீங்களா?